வெல்கம் டு பிளாக் ஹவுசிங். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 36 லட்சத்தில் ஒரு 2 BHK ஒரு கார் பார்க்கிங் வில்லாவை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் நம்ம கூடுவாஞ்சேரியில் தான். ஸோ உங்களுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 அடி சிமெண்ட் ரோடு வந்திருக்கு. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் 2-3 கார் வச்சிருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் விட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரு ரீசேல் வில்லா தான் இது. நீங்கள் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, இல்லை கடையாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு நடந்து போகிற டிஸ்டன்ஸ். இங்கே வசதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். குறைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் மொத்த டீட்டெயில் சொல்லிடுவேன். பாதியில் பார்த்துட்டு கால் பண்ணி டீட்டெயில் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங்கான ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 2-3 பார்க்கிங் பைக்கை நீங்கள் நிறுத்ததாக தான் நிறுத்திக்கலாம். செப்பரேட்டாக உங்களுக்கு 3 bay CB லைன் வந்திருக்கு. நீங்கள் வீடு வாங்கிட்டதுக்கப்புறம் உங்கள் பேரில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம். வீடு லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங், அதாவது தெற்க பார்த்த வாசலில் வந்திருக்கு. வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years ஓல்டு தான். ஸோ இதோட லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 775 லேண்டில் 565 பில்டப் பண்ண ஒரு 2 BHK தனி வில்லா தான் இது. பிரைஸ் பார்த்தீங்கன்னா 36 லட்சம். உங்களுக்கு கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம மெயின் டோர் பார்க்குறோம். உங்களுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்டுக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு ஆல் வந்திருக்கு. எதிரில் உங்களுக்கு டிவிக்கான கனெக்ஷன் இருக்குது. ஆளோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15க்கு 9ன்ற சைஸு. நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சைஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன், உங்களுக்கு கிரானைட்டில் தான் அங்கே கல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட் இங்கே உங்களுக்கு இருக்குது. கிச்சனோட சைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு 10ன்ற சைஸில் வந்திருக்கு. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக தான் வந்திருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் EB முதல் கொண்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 அடி போர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ EB லைன் வந்து 3 bay CB லைன் முன்னாடியே சொன்னது தான். உங்களுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டிக் டேங்க் இருக்குது, வாட்டர் டேங்க் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. அது உங்களுக்கு டிவிக்கான கனெக்ஷன். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் வுட், அதாவது வணிக மரம்னு சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு லாக்டு ஏசிக்கான பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதுதான். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 13ன்ற இந்த சைஸில் வந்திருக்கு. உங்களுக்கு விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PVC விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2வது பெட்ரூமை பார்க்கலாம். அந்த 2வது பெட்ரூம்லேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொஃபஷனும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 2வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் தான். இங்கேயும் உங்களுக்கு லாக்டு செல்ஃபு ஏசிக்கான பாயிண்ட் இருக்குது. விண்டோ PVC விண்டோ. வீடு சேல் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் செட்டில் ஆகிட்டாரு. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தான். உங்களுக்கு ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் இங்கே இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6க்கு 5ன்ற சைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்ரூவ்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு DTCP அப்ரூவில் கட்டப்பட்ட வீடு. அப்ரூவ்டு இருந்ததுனால நீங்கள் பேங்க் லோன் போதான் போகலாம். உங்களுக்கு 80 to 90% வரையுமே லோன் ப்ராசஸ் பண்ணி தருவோம். நீங்கள் கேஷ் ஒரு 8 lakh வச்சிருந்தாலே போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் தான். ப்ரைஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 1 to 3 lakh உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி தரும். ப்ரைஸ் 36 லட்சம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா காலம், இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வீடை கட்டுறதா இருந்தால் கட்டலாம். ஸோ அதுக்கும் அப்ரூவ்டு இருக்குது. அதை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு தடவை என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட லொக்கேஷன் எங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் ட்ராவலிங் தான் ஆகும். இது பக்கத்தில் எந்த ஊர் வரும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி வரும். கூடுவாஞ்சேரி வெஸ்ட், அதாவது ரயில்வே ஸ்டேஷனு பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானபக்கம்ன்ற வில்லேஜ் வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து. இதோட மேலும் விவரம் ஏதாவது வேணும்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.